ஹே காய்ஸ், இன்னைக்கு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக நெய் விட்டு செய்யும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பூனில் ஒட்ட கூட ஒட்டாதுங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கினேங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு தாளிப்பு கடாயில் 2 கரண்டி நெய் விட்டுக்குங்க. நெய் காஞ்சி வந்தோடனே ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10 திராட்சை சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா வறுபட்டு வரணும் நெய்யும் திராட்சையும். ஆனால் கருகிடாமல் பார்த்துக்குங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு வரணும் மக்களே. அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை இதோடு சேர்த்து வறுத்துக்குங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். தீஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு வறுத்து கொடுங்க. இப்போது நம்ம எந்த கிளாஸால் ரவையை அளந்தோமோ அதே கிளாஸால் ஒரு 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. 3 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2.25 ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா பார்த்துன்னு இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம அளந்து வச்ச ரவையோட கிளாஸ்லே சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணுங்க. அதே அளவு கட்டி பட்டு வராத அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. ஓரெல்லாம் நல்லா தேய்ச்சி கலந்து கொடுங்க. அங்கங்கே கட்டி பிடிச்சிட்டு வரும். அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. ரவை சீக்கிரமாக வெந்து வந்துடும். பார்த்து செய்யுங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டுங்க. உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுட் கலர் அதிகமாக சேர்த்துட்டேன். க்ரீன் கலரு எங்கள் வீட்டில் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் அதிகமான க்ரீன் கலர் சேர்த்துருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. 2 கரண்டி நெய் விட்டுக்குங்க. அப்போ தாங்க நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம கரண்டியில் அள்ளி போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்குன்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக சுழண்டு வருது. கடாயில் ஒட்டாமல் இந்த தாளிப்பு கரண்டியில் இருக்கிற நெய்யை கூட வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் எடுத்து போட்டு இதில் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொட்டி காட்டுறேன். கொஞ்சம் ஆறட்டோன்னு வெயிட் பண்ணி கொட்டினாங்க. லாஸ்ட்டில் 2 முந்திரி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.